யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் சொல்லு. அஸ்வின். வைபவோட கம்பேர் பண்ணா நான் தான் இல்ல சார்? ஆமா ஆமா கண்டிப்பா. ஓகே. அப்பா கிஷோர், ஏன்டா அப்படி பண்ண? இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சரிப்பா, இனிமே எங்கேயும் போக மாட்டேன். நம்ம வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? அப்பா கல்யாணம் நான் பார்க்கவே இல்லையே. மதி பார்த்தாளா? அம்மாவும் கூட வராங்களா? கிஷோர், நீ இல்லைன்னு அப்பா கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டேன். கிஷோர், உனக்கு சீக்கிரமே ஒரு புது அம்மா கிடைப்பாங்க. நிஜமாவா? ஆமா. அப்போ மதிக்கு அப்பா வேணாமா? இதோ இங்க இருக்காருல்ல ஜீவா அங்கிள், இவர்தான் மதியோட நிஜமான அப்பா. சரி ஓகே. மதிக்கு என் அப்பாவை விட ஜீவா அங்கிளை தான் பிடிக்கும். அவர் அப்பாவா இருந்தா மதி ஹாப்பியா தான் இருப்பா. சரிங்க, நாங்க இப்ப கிளம்புறோம். சரிங்க சரிங்க தம்பி. வரேன் ஜீவா அங்கிள். எல்லாருக்கும் பாய். மதி பாய். போலாமா? கிஷோர் எப்படா இங்க வந்தான்? வாய்ப்பு இல்லையே. கால் பண்றான் அவனுக்கு. எல்லாம் இவளோட வேலையா தான் இருக்கும். தேங்க்ஸ் பாபு, கரெக்ட் டைம்ல ஹெல்ப் பண்ணிட்ட. ஆமாண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். நான் என்னம்மா செஞ்சேன்? நீ எல்லாமே பிளான் பண்ணிட்ட. நான் ஜஸ்ட் போய் கூட்டிட்டு வந்தேன், அவ்வளவுதானே? சரிம்மா, நான் கிளம்புறேன். எங்க கிளம்புறீங்க? இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஆமாமா, எல்லாரும் இருந்து சாப்பிட்டு தான் போடும். பாபு மா வாப்பா. சரிங்கம்மா. வாங்க எல்லாரும் சாப்பிட போவோம். வா வெளியில போமாப்ல. சார், எதா வெளியே போய் பார்த்துக்கலாம் சார். இதுக்கு மேலே நம்ம இங்கே நிற்கிறது சரியில்லைன்னு தோணுது. போலாம். வாங்க. அஸ்வின் தம்பி, விட்டாவும் அல்லக்கை உன்னை தூக்கிட்டு ஓடுவான் போல இருக்கே. எதுக்கு இப்படி பண்ணணும்? இப்ப எதுக்கு பதுங்கி ஓடணும்? நான் தான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன்ல, என் அண்ணன் தான் அன்னி கழுத்துல தாலி கட்டுவாருன்னு. நீ என்னைக்கு தாண்டா பெரியவங்க பேச்செல்லாம் கேட்க போற? இருங்க, நம்ம பேசும்போது இவன் ரொம்ப திமிரா ஒண்ணு சொன்னானே, அது என்னது? சந்தோஷத்துல நான் மறந்தே போயிட்டேன். அது நீதான் எல்லாத்தையும் கண்டுபிடிப்பியே. போய் கண்டுபிடிச்சு கிஷோரை கூட்டிட்டு வந்து கல்யாணத்தை நிறுத்துன்னு சொன்னான். கைய கொடுங்க. சூப்பருங்க. எப்படிடா தம்பி உன் மாமா அசத்திட்டாருல? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேடி ஓடிலாம் போகாம இருந்த இடத்துல இருந்தே தூக்கணும் பத்தியா? என்ன அப்படி பாக்குற? இங்க பாரு தம்பி, எந்த கல்யாணமா இருந்தாலும் உனக்கு ஒரே ஒரு பிளான் தானே. எங்களுக்கு தெரியாதா நீ குழந்தையதான் தூக்குவனு? அதான் மதி கையிலயும் கிஷோர் கையிலயும் ஜிபிஎஸ் ட்ராக் இருக்கிற வாட்ச கட்டி விட்டோம். டேய் போடா, போய் புதுசா ஏதாச்சும் யோசி போ.
அதெல்லாம் ஆல்ரெடி பிளான்ல இருக்கு மாமா. அடுத்த பூம் இல்ல பாம் எங்க வேணாலும் வெடிக்கும். கெட் ரெடி. இவன் இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா பேசுறானா என்னமோ இருக்குங்க. என்னமா இருக்கும்? செல்வம், அந்த வண்டி நம்ம கூட தானே வந்துட்டு இருந்துச்சு, ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது? மா, அவங்க டிராஃபிக்ல மாட்டிருப்பாங்கம்மா. இதுக்கு போய் எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? டென்ஷன் ஆகாம வெண்ணிலாவுக்கு இப்படி ஒரு கல்யாணமானு ஏகப்பட்ட திருஷ்டி ஆயிடுச்சுடி. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது. அம்மா வீரகாளி தாயே, அவங்க 2 பேரையும் நல்லபடியா கொண்டு வந்து வீட்டுல சேர்த்துருமா. அவங்க நல்லபடியா தான் வருவாங்க. கதிரு, அம்மா ரொம்ப டென்ஷனா வராங்க பாரு. அவங்க காரு எங்க வருதுன்னு போன் பண்ணி கேளு. இதோ கேக்குறேன் பாரு. ஏய், வண்டி வந்துருச்சு. கதிர் கதிர் வந்துட்டாங்க. ஆ, வாங்க போலாம். தாத்தா எப்படி? சூப்பர். எப்படியோ வெண்ணிலா எந்த வாழ்க்கை வேணும்னு முடிவு பண்ணாலோ அந்த வாழ்க்கையே நீங்க எல்லாரும் சேர்ந்து திரும்பவும் அமைச்சு கொடுத்துட்டீங்க. எல்லாருக்கும் சந்தோஷம். சாதாரண சந்தோஷம் இல்ல, கொள்ள சந்தோஷம். வயத்துல பிள்ளையோட வந்து நின்னவ இவளோட வாழ்க்கை இப்படியே முடிஞ்சு போயிடுமோன்னு நான் கவலைப்படாத நாளே கிடையாது. ஒரு நாள் கூட நான் நிம்மதியா தூங்குனதில்ல. ஆனா இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்குவேன். எனக்கே வெண்ணிலாவை நினைச்சு அவ்வளவு வேதனை தான். அந்த வேதனையை வெளியில காட்டி அவ மனசையும் தைரியத்தையும் உடைச்சிடக்கூடாதுன்னு தான் அவ முன்னாடி சண்டை கோழியா நின்னு இருக்கேன். ஆனா இப்ப என் மகளை பார்க்கும்போது அப்பா, என்னப்பா இது? சந்தோஷமா சிரிக்க வேண்டிய நேரத்துல இப்படி அழலாமா? இல்லப்பா, சந்தோஷத்துல தான்ப்பா கண்ணீர் வருது. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். மகா, அவங்களுக்கு ஆரத்தி எடுமா. மதி, நீ இந்த பக்கம் வா. பரவாயில்லம்மா, மதி நிக்கட்டும். மகா, 3 பேருக்குமே ஆரத்தி எடுத்து திஷ்டி கழிக்கலாம்.